வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு வீதி வழியா நான் நடந்து போயிட்டு இருந்தேன். ஒருத்தர் செம கோபம். அவர் கொஞ்சம் போதையில தான் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பொண்டாட்டியும் மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. என்னடா மிரட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தா, என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஓட்டுக்குன்னு பணம் வாங்கின, அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிருவேன், ஓட்டுக்கு மட்டும் பணம் வாங்காத, ஓட்டுக்கு பணம் வாங்காதன்ட்டு மிரட்டிட்டு இருந்தாரு. இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? அடடே, இவர் பயங்கரமான ஆளா இருக்குது. இவர் தான்ப்பா தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னோடி. அவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு நல்ல கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கேட்டேன். ஏன்னா ஓட்டுக்கு பணம் வாங்க வேணான்னு சொல்றீங்க, இதெல்லாம் நம்ம கிட்ட அவனுக்கு கொள்ளையடிச்சு காசு தானே, வாங்கின என்னன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லப்பா, ஓட்டுக்கு பணம் வாங்காதன்னு சொன்னேன். அடுத்த லைன் நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்டாரு. நான் கவனிக்கலையா அப்படின்னு. ஓட்டுக்கு பணம் வாங்காத, கம்மியா வாங்காத அப்படின்னு சொன்னாரு. ஓ, அதான் நான் பார்த்தேன். எங்கடா நம்ம தமிழன் திடீர்னு திருந்திட்டாரோ அப்படின்னு நினைச்சு நானும் உண்மையிலே நினைச்சேன். இது ஒரு உண்மையிலே நடந்த நிகழ்ச்சி தான். அதுக்காக தான் எடுத்து சும்மா சொன்னேன். சரி, அடுத்த பாத்தீங்கன்னா, இப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க கொஞ்சம் பறக்கும் படையை தேர்தல் ஆணையம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை புடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. புடிச்சிட்டு இருந்தாலும் கூட அதாவது பாட்டு நடந்துகிட்டு தான் இருக்குது. வேற எங்கேயும் இப்ப எதுவும் இலவசமெல்லாம் எதுவும் கொடுக்கல அப்படின்னாலும் சொல்லிட முடியாது. அங்கங்க சின்ன சின்னதா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படியும் பணம் கொடுக்கத்தான் போறாங்க. கொடுக்கற பணத்தை முழுசும் கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல. அதுதான் மக்களோட எய்மே. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க தலைமை இடத்துல இருந்து ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க சாதாரண வாக்காளர்களை சேரும்போது வெறும் 500 ரூபா 300 ரூபா இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இடையில வர வர என்ன பண்றானுன்னு பாத்தீங்கன்னா, அவங்கவுங்க ஒரு அமௌண்ட் ஒதுக்கிறாங்க. அதாவது இந்த இவ்வளவு ஒரு 135 கோடி ஒதுக்கீடு, 500 கோடி ஒதுக்கீடு, 1000 கோடி ஒதுக்கீடுமாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒதுக்கீடை இப்ப எலெக்ஷன் டைம் சம்பாதிச்சுக்கிட்டாதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2000 ஒரு ஓட்டு கொடுக்குறாங்கன்னா அதுல பாதி ஒதுக்கீடு பண்ணி விட்டுறாங்க அப்படிங்கிறத உண்மை. தலைமை பொறுப்பாளர் 4 யார் இந்த லஞ்சம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். பொதுமக்கள் பாவம்ப்பா, அவங்களுக்கு நீங்க என்ன பொருள் என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் கரெக்டா சேரும்படி கொடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கொடுக்கறதுன்னு ஆகிப்போச்சு. கொடுக்கறத உங்களாலும் நிறுத்த முடியாது, வாங்கறத மக்களாலையும் நிறுத்த முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவுதான் பாவம். அவங்க தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுகள் போட்டு போலீஸை குவிச்சு வாகன சோதனை பண்ணி பல கோடி ரூபாய் கண்டுபிடிச்சாலும் கூட அப்பையும் மீறி மக்களுக்கு பணம் வருதுன்னா இவங்க எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்களேன். வேற ஒன்றும் தேவையில்லை. நீங்க ஒரு சிம்பிளான ஒரு கருத்து கணிப்பு சொல்றேன் பாருங்களேன். அதை இப்ப தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. என்னன்னா, ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது. அதுதான் நியாயமும் சட்டமும். அதுதான் இவங்க என்ன பண்றாங்க, சட்டத்தை மீறிய செயல்கள் பண்றாங்க. அப்படி மீறிய இப்போ ஒண்ணு இல்ல, போன ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு திமுக நிர்வாகி ஒரு இடத்துல போய், கொளத்தூர் தொகுதின்னு நினைக்கிறேன், அங்க போயிட்டு ஜிபே நம்பர் வாங்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கிட்டையும். ஜிபே நம்பர் எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டு, வாங்க சொன்னாங்க, வாங்கினேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிம்பிளா மதிப்பீட்டு போறாரு. இதே போல நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. அதிமுக நிர்வாகிகள் சில பேர் போய் ஒரு இடத்துல போய் இவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி பேச்சுப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு எல்லாம் வருது. நம்மளுக்கு எல்லாருமே இவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறதுக்கு இல்ல, இவங்க பணம் கொடுக்குறாங்க இவங்க கேட்கறதுக்கு இல்ல. ஆக மொத்தம் 2 பக்கமும் பணம் கொடுப்பாங்க. எந்த பக்கம் பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பணத்தை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, உங்க மனசுக்கு எது திருப்தியோ, உங்க வாக்கு உங்க உரிமை நீங்க கரெக்டா போடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா தளபதி அவர்களே சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடியா கொண்டாந்து கொட்ட போறாங்க இந்த எலெக்ஷன்ல. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்தா வாங்கிக்கங்க, ஆனா இருந்தாலும் ஓட்டு மட்டும் யோசிச்சு போடுங்க அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. அந்த பதில் தான் நானும் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, சீமானன் கூட சொல்லியிருப்பாரு, ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த நியாயமும் சரி. இந்த விஜய் அண்ணன் சொன்ன எல்லா ஓட்டும் காசு கொடுப்பாங்க, நீங்க வேணா வாங்கிக்கங்க, ஆனா ஓட்டு உங்க உரிமை, அதை விட்டு கொடுக்காதீங்க. அவங்க காசு கொடுக்குறாங்க, சத்தியம் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு யார் கரெக்டா தெரியுதோ, அவங்களுக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு நினைச்சா அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு
எவ்வளவு ஒரு கரெக்டா சொல்றாங்க பாருங்களேன். இவங்க அதாவது நான் அவங்க அதுக்காக தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க, நாம் தமிழர் ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல வரல. உங்க விருப்பம் என்ன? நீங்க திமுக கூட போடுங்க, தப்பில்ல. அதிமுக கூட போடுங்க, இல்லைன்னா தாவேக்கா கூட போடுங்க, நாம் தமிழர் கூட போடுங்க, இல்லைன்னா பொது கட்சி 5வது அணியா வந்திருக்கக்கூடிய சசிகலா அம்மா ராமதாஸ் குரூப்பு கூட போடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம உரிமை, நம்ம ஆசை, நம்ம விருப்பம், இவங்க தான் நம்மளுக்கு ஆள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யாருக்கு வேணாலும் நீங்க போடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த காலத்துல வந்து அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய விலைவாசி, வறுமை, இருக்கக்கூடிய வேலையின்மை, இருக்கக்கூடிய கால சூழல், இந்த மாதிரி எல்லாமே விலையேற்றம். நீங்க எதை வந்து விலையேற்றல, எல்லாத்தையும் விலையேற்றி வச்சிருக்காங்க. மக்கள் வந்து செல்வ செழிப்பா காசு புழங்கினா தானே மக்கள் வந்து லஞ்சத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, இந்த ஓட்டுக்கு பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, எங்காச்சும் அதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க கரெக்டா வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து மக்களுக்கிடையே ஏதாவது ஒரு சம்பாத்தியம் இருக்கு, மக்களுக்குள்ள ஒரு அன்றாடம் சாப்பாட்டுக்கு வழி 3 வேளையும் செஞ்சுட்டேன், 3 வேளையும் சாப்பிட்டு தான் நிம்மதியாக மக்கள் தூங்குறாங்கன்னு இந்த 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து இதுவரையிலும் 2026 மார்ச் 21ஆம் தேதி வரையிலும் வந்து 3 வேளை மக்கள் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால மாறுதட்டி சொல்ல முடியுமா? இத்தனை வருஷமா ஆட்சி பண்றீங்க, ஏன் அவங்க லஞ்ச பணம் வாங்க மாட்டாங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்க மனசாட்சி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது உறுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷமா நம்மள ஆண்டவங்க கோடி கோடியே சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க. ஓட்டு போட்டு நீங்க என்னத்தை வச்சுக்கிற? ஓட்ட ஜட்டி கூட நம்மளுக்கு கிடையாது. இந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது மக்கள் வந்து அந்த பணத்தை வாங்குறாங்கன்னா ஏன் வாங்க மாட்டாங்க? வாங்கிதான் தீரணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. போன தேர்தல் நினைக்கிறேன், ராசிபுரத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து தெருவில் நீங்க லஞ்சம் கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கலைன்னு போராட்டம் நடத்தினாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, டாஸ்மார்க், எவ்வளவு பெரிய டாஸ்மார்க், அதனுடைய வியாபாரம் என்ன, அது வந்து எவ்வளவு ஒரு மக்கள் எத்தனை பேர்த்த வந்து கொல்லுது, இதெல்லாம் வந்து இந்த லஞ்ச பணத்துல அடங்கிடும். நீங்க வந்து என்னதான் வந்து எவ்வளவுதான் லஞ்ச பணத்தை கொடுத்தாலும் கூட அந்த லஞ்ச பணம் மீண்டும் அரசாங்கத்துக்கே வந்து சேரும்படியாக அந்த லஞ்ச பணம் மீண்டும் டாஸ்மார்க் தான் போக போகுது, வேற எங்கேயும் போகாது. ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் வீட்டு செலவு வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் டாஸ்மார்க் தான் போகும். ஒரு 1000-2000 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஓட்டுக்கு 1500 டாஸ்மார்க் போகும், 500 மட்டும்தான் அன்றாட செலவுகளுக்கு போகும். அதுலயும் வரின்னு சொல்லி பாதி எடுத்துக்குவீங்க. இப்படிதான் வந்து எங்க கால சூழல் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அன்றாடம் தேவை, தினமும் வந்து அவங்க 3 வேளை குடும்பத்தோட சாப்பிட்டு இருக்கணும்னா அவனுக்கு 500 தேவைப்படும். ஒரு நாளைக்கு 500 மாசம் வந்து 15,000 குறைஞ்சபட்சம் சாப்பாட்டுக்கு மட்டும். அது போக படிப்பு செலவு, மருத்துவ செலவு, அன்றாடம் அவனுக்கு வாகன செலவு, போக்குவரத்து செலவு, அல்லது வந்து இன்னும் எக்ஸட்ரா நிறைய இருக்குது. அவன் பராமரிப்பு செலவுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு மனிதன் வந்து அன்றாடம் 30,000 35,000 இருந்தா தான் ஒரு மாசத்தை வந்து ஜமாளிக்க முடியும். அது குறிப்பா இந்த பேரூராட்சி நகராட்சியில் இருக்கிற ஆளுங்க, சிட்டிக்குள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 மேல வேணும். அவங்க அப்பதான் வந்து அவங்க வந்து அந்த லைஃப் வந்து அடுத்த மாசம் தான் அவங்க ஸ்டெப் எடுக்க முடியும். அவங்க இருக்கிற கடை, அவங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாமே இதெல்லாம் கலந்துதான் வந்து இந்த லைஃப் அவங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ஓட்டுக்கு பணம் கொடுத்தா நான் வாங்குறதா வேண்டாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சட்டப்படி தப்பு, நம்மளுடைய மக்களோட தர்மத்தின் படி நியாயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட அடிச்ச பணம் தான் அதெல்லாம். அவங்களாம் தனியா ஒண்ணு அடிச்சு கொண்டாந்து நம்ம கொடுக்கல. நம்ம கிட்ட இருந்து அடிச்ச பணத்தை தான் வச்சுக்கிட்டு நம்மளுக்கே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து நம்ம கிட்டே அந்த ஓட்டை வாங்கி மீண்டும் அவங்க அந்த பணத்தை சம்பாதிக்க தான் போறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பணம் கொடுத்தா வாங்காதீங்க. அது ஓட்டுக்கு வந்து மிகவும் பணம் கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, ஓகே, இதெல்லாம் விடுங்க. நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஒன்னும் பண்ணாதீங்க. பணம் கொடுக்க சட்டப்படி குற்றம். வாங்காதீங்க. யாருக்கிட்டையும் வந்து கை நீட்டி வாங்காதீங்க, கம்மியா வாங்காதீங்க. அதை தாங்க சொல்ல வந்தேன். இந்த வீடியோ புள்ள வாங்காதன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ வாங்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. கிளைமேக்ஸ்ல வந்து பாருங்க, வாங்காத, பணம் வாங்காத, கம்மியா வாங்காத. அங்க நிறைய கொடுக்குறாங்க, பரவழியிலேயே பாதி அடிச்சிடறாங்க அவங்க ஊழல்வாதிகள். அவங்க கிட்ட முழுசும் கேட்டு வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்ம பணம் தான், அவங்களும் புதுசா ஒன்றும் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகே, ஆனா இருந்தாலும் சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி பணம் ஓட்டுக்கு கொடுப்பதும் தப்பு, வாங்குவதும் தப்பு. வாங்குற நம்ம மேலேயே இவ்வளவு ஒரு சட்டம் இருக்கு, அப்ப கொடுக்குறவன் அவனை தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சி உள்ள போடணும். அதெல்லாம் நீங்க யோசனை பண்ணுங்களேன். யோசனை பண்ணிட்டு உங்களுடைய என்னவோ அது பண்ணுங்க. ஆனா சட்டப்படி பணம் வாங்குவது தப்பு. நன்றி.